அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றியவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் கூட்டத்தார் நல்லற தோழர்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அவர்களை நெறிப்படுத்துவதற்காக நேர்வழிப்படுத்துவதற்காக பல இறை தூதர்களை தீர்க்க தரிசிகளை அனுப்பியிருக்கின்றான். அந்த வரிசையிலே இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் யுக முடிவு நாள் வரை வழிகாட்டியாக வந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதமாக வழங்கப்பட்ட ஒரு அற்புதம் தான் திருமறை திருக்குர்ஆன். இந்த திருமறை திருக்குர்ஆன் ஒரு வேத புத்தகமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் தேவையான வாழ்வியல் விஷயங்களை பல்வேறு தலைப்புகளின் கீழ் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு உபதேசமாக சொல்லி இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த திருமறை திருக்குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை குறித்து இந்த மனித சமூகத்தினுடைய படைப்பை குறித்தும் பல்வேறு விஷயங்களை கூறியிருக்கின்றான். அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. இறைவன் நமக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றான் இல்லையா? அவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடையிலேயே மிக உன்னதமானது மிக முதன்மையானது இந்த தௌஹீத், இந்த இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அருட்கொடை தான் இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே மிக உன்னதமானது. இதற்கு அடுத்தபடியாக பல்வேறு அருட்கொடைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கின்றான். என்னுடைய அருட்கொடைகளை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்பதாக திருமறை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பேசுவான். இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்கு பிறகு இந்த மனித சமூகத்திற்கு வழங்கிய அருட்கொடையிலேயே பல அருட்கொடைகளிலே ஒரு அருட்கொடை தான் நாவு. இந்த நாவு என்பது இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வழங்கிய ஒரு அருட்கொடையிலே சிறப்பான ஒரு அருட்கொடை. இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடையை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதர் நமக்கு ஒரு பொருளை அன்பளிப்பாக தருகிறார் என்று சொன்னால் அந்த பொருளை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் இல்லையா? அதை தாறுமாறாகவோ தவறாகவோ உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படி உபயோகப்படுத்தினோம் என்று சொன்னால் இறைவனிடத்திலே நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமூகமா இருக்கக்கூடிய நமக்கு தந்த இந்த நாவு என்று சொல்லப்படக்கூடிய அருட்கொடையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? நாவை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில பேசுகின்ற பொழுது உங்களுடைய எல்லா சொற்களும் பதிவு செய்யப்படுகிறது சொல்லியிருக்கிறானா இல்லையா? அப்ப அன்பானவர்களே, நமது நாவிற்கு மறுமையிலே நம்மிடத்தில் விசாரணை உண்டு. ஒரு ஜும்மாவுடைய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்காக, ஒரு சொற்பொழிவுக்காக, ஒரு பயானுக்காக ஒரு 100-120 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரப்படக்கூடிய ஒரு மனிதர், ஒரு அழைப்பாளர் வந்து ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாவை பத்தி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த அரை மணி நேரம் ஜும்மா எப்படி முடியுமோ? நம்முடைய எண்ண ஓட்டம் இல்லையா? இறைவன் தந்த உடல் உறுப்புகள் எவ்வளவோ இருக்கின்றது. இவ்வளவு உடல் உறுப்புகளை எல்லாம் விட்டு விட்டு நாவை போய் பிடிச்சிட்டு இருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், சுவர்க்கத்தில் நுழைய வைப்பதிலே அதிகமாக இருக்கக்கூடியது எது என்பதாக கேட்கின்ற பொழுது இறையச்சமும் நற்பண்பும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். நரகத்திலே மனிதர்களை அதிகமாக நுழைவிப்பது எது? கேள்வி வருமா இல்லையா? நரகத்திலே மனிதர்களை அதிகமாக நுழைவிப்பது எது என்று கேட்கின்ற பொழுது நாவு மற்றும் மர்ம உறுப்பு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இந்த நாவை நாம் ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டுமா இல்லது வாய் இருக்குதுங்கிறதுக்காக வந்ததையெல்லாம் பேசிடலாமா? அப்ப நாவை நாம் மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு வழங்கிய ஒரு வேத புத்தகம் திருமறை குர்ஆன் இல்லையா? இந்த திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உண்மையை பேசுங்கள்,
பொய் பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள், குறை பேசாதீர்கள், கேலி செய்யாதீர்கள், அவதூறு பேசாதீர்கள், நேர்மையாக பேசுங்கள், அழகாக பேசுங்கள். அல்லாஹ் எப்படி சொல்லிட்டே போறான் பாருங்க. தொடர்ந்து நாவிற்கான தெளிவான கட்டளையா இல்லையா? பேசுவது எல்லாமே நாவிற்கான தெளிவான கட்டளை. அப்ப இறைவன் தந்திருக்கக்கூடிய எத்தனையோ உடல் உறுப்புகளிலே முக்கியமான ஒரு உடல் உறுப்பாக, சிறப்பான ஒரு உடல் உறுப்பாக, ஏனென்று சொன்னால் ஒரு 50 கிராம் இருக்கக்கூடிய ஒரு சதை துண்டு தான் இந்த நாவு என்பது. நம்மை விட விலங்குகளுக்கெல்லாம் மிக பெரிய அளவில் இருக்கின்றது. அதை வைத்து அவைகளால் பேச முடிவதில்லை. ஆனால் இந்த மனித சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட இந்த நாவினால் தமிழ் பேசுகிறான், ஆங்கிலம் பேசுகிறான், மலையாளம் பேசுகிறான், இந்தி பேசுகிறான், அரபி பேசுகிறான். 5 நாக்கா இருக்குது, ஒரு நாக்கு இருக்குங்களா? ஒரே ஒரு நாக்கில தான் இவ்வளவு பேசுறது. இனிப்பு தெரியுது, காரம் தெரியுது, துவர்ப்பு தெரியுது, புளிப்பு தெரியுது, எல்லா வகையும் தெரிவதற்கும் எத்தனை நாக்கு இருக்குதுங்க? இந்த ஒரே நாக்கு தான். இந்த நாவால் சீரழிந்த குடும்பங்கள் ஏராளமாக இருக்கிறது. இருக்குதா இல்லையா? அதெல்லாம் நம்ம சொல்லி காட்ட வேண்டியதில்லை, கோடிட்டு காட்ட வேண்டியதில்லை. பல நாடுகளும் பல குடும்பங்களும் பிரிந்ததற்கும் சீரழிந்ததற்கும் சின்ன பின்னமானதற்கும் காரணம் இந்த நாவு தான். அப்ப நாவை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். நல்ல வார்த்தை பேசுறது கூட என்னங்க? சதக்கா, தர்மம். ரோட்ல போறீங்க, போற வழியில ஒரு முள்ளு கிடக்குது, ஒரு ஆணி கிடக்குது, நமக்கும் இடையூறு, அடுத்தவர்களுக்கும் இடையூறு. அதை ஓரமா தட்டி விட்டுட்டு போனீங்கன்னா 10 ரூபா தர்மம் செஞ்ச மாதிரி இல்லையா? சதக்கான 10 ரூபா தர்மம், ஒரு 20 ரூபா. நம்மளுடைய பொருளாதாரத்தை தர்மம் செய்யறதுன்னு சதக்கா. அப்ப இதை தள்ளி போட்டு போறதும் சதக்கா. அப்ப நல்ல வார்த்தை பேசுறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கோடிட்டு காமிக்கிறாங்க? அதுவும் தர்மம், சதக்கா. அப்ப ஒரு கிராமவாசி வர்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரை என்னை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்க. எங்க போகணும் பாத்தீங்களா? அவருடைய விருப்பம், அவருடைய ஆர்வம். என்னை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள், பசித்தவருக்கு உணவு கொடுங்க, பசித்தவருக்கு உணவு கொடுங்க. அதற்கு அடுத்தபடியாக தாகித்தவருக்கு தண்ணீர் கொடுங்க. அதற்கு அடுத்தபடியாக நன்மையை ஏவி தீமையை தடுங்க. தாவா பணி, அழைப்பு பணி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு நல்லதை சொல்லுங்க, நன்மையை பக்கம் ஏவுங்க, தவறான தீமையான விஷயங்களை விட்டு தடுத்து விடுங்கள், தீமையை விட்டு தடுங்க என்பதாக சொல்லுகிறார்கள். அப்ப இது எல்லாமே முடியலன்னு சொன்னா நாவை கண்ட்ரோலா வச்சுக்கங்க, நன்மையான விஷயத்துல மட்டும் நாவை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை பிறப்பிக்கிறார்கள். அப்ப நாவு என்பது நமக்கு இருக்கிறது அப்படிங்கறதுக்காக நம்ம ஏனோ தானோ என்று பயன்படுத்தி விடக்கூடாது. உதாரணமாக ஒரு மனிதர் வருகிறார், வந்த உடனே வாங்க டீ சாப்பிடுங்கன்னு சொல்றோம். அவர் என்ன சொல்லுவாரு? இப்பதான் சாப்பிட்டேன். இப்பதான் சாப்பிட்டு இருந்தால் மட்டும்தான் இப்பதான் சாப்பிட்டேன்னு சொல்லணுமே ஒழிய, அதை தவிர்ப்பதற்காக இப்பதான் சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் சாப்பிடுறேன், எனக்கு வேண்டாம், விருப்பம் இல்லை, இப்படிதான் சொல்லணுமே ஒழிய இப்பதான் சாப்பிட்டேன்னு சொல்றது பொய்யா? இதுவும் பொய் என்பதாகத்தான் வருகின்றது. சாதாரணமாக ஒரு குழந்தையை நம்ம அங்கிருந்து கூப்பிடுறோம், இங்க வாங்க உங்களுக்கு இது தர்றேன்னு சொன்னா என்ன தர்றோம்னு சொல்லி கூப்பிடுறோமோ அது கொடுக்கணும். கொடுக்கவில்லை என்றால் அதுவும் பொய்யுடைய பட்டியல தான் சேரும். அப்ப பொய் என்பது நிச்சயமாக தீமைக்கு வழிவகுக்கும். தீமை என்பது எங்க கொண்டு போய் சேர்த்துரும்? நம்ம போகக்கூடாத இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பொய் நிச்சயமாக தீமைக்கு வழிவகுக்கும், தீமை நரகத்திற்கு வழிவகுக்கும். ஒரு மனிதர் பொய் பேசிக்கொண்டே இருந்தார் என்று சொன்னால் இறுதியிலே பொய்யர் என்று அல்லாஹ்விடத்திலே அவர் பட்டம் பெறக்கூடியவராக, அல்லாஹ்வினால் முத்திரை குத்தப்படுவராக ஆகிவிடுவார். அப்ப பொய் என்பதை சாதாரணமாக கூட நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. இன்னைக்கெல்லாம் பொய் பேசுறது எப்படி இருக்குங்க? சக்கரை பொங்கல் சொல்லுவாங்க இல்லையா? சர்வ சாதாரணம் ஆகிவிட்டது. நம்ம கையில எல்லாம் மொபைல் இருக்கிறனால எங்கெங்க இருக்கிறீங்க, நம்ம வீட்டுல இருந்து கூப்பிட்டாங்கன்னா இங்கதான் இருக்கிறேன், பேகம்பூர்ல தான் இருக்கிறேன், இவர் திண்டுக்கல்ல இருப்பார், மதுரையில இருப்பார், இங்கதான் இருக்கிறேன், இப்போ வந்துருவேன். தப்பிக்கிறதுக்காக, ஒரு சில விஷயங்களை மறைப்பதற்காக நாம் சொல்லக்கூடிய விஷயம் தான் பொய். அப்ப மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்கக்கூடிய இந்த நாவை வைத்து உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், திருமறை திருக்குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், துஆவை மனனம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தஸ்பீகளை மனனம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், திக்ருகளை மனனம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அதை விடுத்து பொய் பேசக்கூடியவர்களாகவோ, புறம் பேசக்கூடியவர்களாகவோ, அவதூறு பேசக்கூடியவர்களாகவோ, கேலி பேசக்கூடியவர்களாகவோ, தேவையில்லாத வதந்திகளை பரப்பக்கூடியவர்களாகவோ, கெட்ட ஆபாசமான அருவருப்பான பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அப்ப நாவை பேணக்கூடிய விஷயத்துல ஒவ்வொரு முஸ்லிமும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்களாயினும் பெண்களாயினும் நாவை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபயகுல் ஹைரன் அபில் யஸ்மூத். பேசுனா நல்லத பேசுங்க, இல்லாட்டி வாய் மூடி மௌனமாக இருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப நாம வாய் இருக்குறதுக்காக எதை வேண்டுமானாலும் பேசக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய எண்ணமும் சிந்தனையுமாக இருக்க வேண்டும். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இப்படி எல்லா வணக்க விஷயங்களையும் சரியாக செய்யக்கூடியவர்கள் கூட நாவிலே தவறிவிடுகிறார்கள். நாவு விஷயத்திலே, இந்த பேச்சு விஷயத்திலே தவறிவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் தான் மனிதனை படைத்தோம், நாம் தான் மனிதனுக்கு பேச்சு விளக்கத்தை கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த பேச்சிற்கு ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி உண்டு என்பதை வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும், ஒவ்வொரு தாய்மார்களும் மறந்து விடக்கூடாது. இங்கே வராத சகோதரர்களுக்கும் இதை எடுத்து சொல்லக்கூடிய நல்ல மக்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ போதனைகளை நாவு சம்பந்தமாக, வாய் சம்பந்தமாக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய மானத்தையும் கண்ணியத்தையும் குலைக்கக்கூடியதாக இந்த நாவு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவெளியில் நின்று கொண்டு சொல்லுகிறார்கள், இந்த இடம் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, அதுபோல் ஒவ்வொரு மனிதனுடைய, ஒரு மூமியினுடைய மானமும் புனிதமானதுங்கிறாங்க. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. எவருடைய நாவை விட்டும் கரத்தை விட்டும் அடுத்தவர்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்த முஸ்லிம்கள். அப்ப நம்ம வாயை திறந்தாலே அடுத்தவர்களை பற்றி தவறாக பேசாமல் இருக்க வேண்டும். அப்படி பேசாமல் இருந்தாலே அது மிகப்பெரிய ஒரு நன்மை நமக்கு. அதற்காகத்தான் இந்த நாவை பற்றி அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே பேசுகின்றார்கள். நாவின் விபச்சாரம் என்பது ஆபாசமான பேச்சு என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். தொழுது தான தர்மம் செய்யக்கூடிய மக்கள் நல்லாக தொழுகிறார்கள், தான தர்மம் செய்கிறார்கள், எல்லா விஷயம் நல்லாக செய்கிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்கவங்கள்ட்ட கேட்டா, பக்கத்துல இருக்கவே முடியலீங்க, பக்கத்துல வாழ முடியல சொல்றாங்களா இல்லையா? ஏதோ மிகைப்படுத்தியோ, அடுத்தவர்களை குறை கூற வேண்டும் என்றோ, மனதை நோகடிக்க வேண்டும் என்றோ, குத்தி காட்ட வேண்டும் என்றோ, சுட்டி காட்ட வேண்டும் என்றோ நம்மளில் இருக்கக்கூடிய தவறுகளை நாம் களைய வேண்டுமா இல்லையா? அப்ப நம்ம எல்லா அமல்களையும் அல்லாஹ்விற்காக சரியான முறையில் செய்துவிட்டு அண்டை வீட்டுக்காரை தொல்லை கொடுக்கலாமா? அண்டை வீட்டுக்காரை தொல்லை கொடுக்கிறாங்களே, இவங்களுடைய நிலை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டா நம்முடைய உள்ளமெல்லாம் பதறி விடுகிறது. இவர் நரகவாதிங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான எச்சரிக்கை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, எல்லா வணக்க வழிபாடுகளும் செய்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரர் நிம்மதியா நம்மனால இருக்க முடியலன்னு சொன்னா, நம்மனால அவருக்கு தொல்லைகள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய இடம் எங்க? எந்த இடத்துக்கு போகக்கூடாதோ அந்த இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகிறார்கள். அதே மாதிரி பாருங்க, கடலை போடுறதை தவிர்க்க வேண்டும். இறை திக்ரின்றி அளவுக்கு அதிகமாக பேசக்கூடியது உள்ளத்தை என்ன செய்யும்? கடினப்படுத்தும். கடின உள்ளம் படைத்தவர்கள் இறைவனுக்கு தூரமானவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இறைவனுக்கு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டுமா, தூரமாக இருக்க வேண்டுமா? இறைவனுக்கு நெருக்கமாக இருந்தால்தான் மறுமையிலே நன்மை கிடைக்கும், மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்துகள் கிடைக்கும், மறுமையிலே பாவ மன்னிப்பு கிடைக்கும், மறுமையிலே சுவனம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேண்டும். சாதாரண ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், சாதாரண ஒரு பிரமுகர்கள், சாதாரண ஒரு செல்வந்தருடைய நெருக்கம் வேண்டும் என்பதற்காக நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு வேண்டுமா வேண்டாமா? அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய நாவை நாம் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சமாகும். ஆபாசமான பேச்சுக்கள், கெட்ட பேச்சுக்களும்
அதிகமாக பேசக்கூடியவர்களும் நயவஞ்சகத்தினுடைய அம்சமாகும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒரு சில இடங்கள்ல போய் பார்த்தோம் சொன்னா தொழுகை முடிஞ்சு முடியாததுக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சிடறாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே ஒரு தஸ்பீக் இல்ல, ஒரு திக்ர் இல்ல, ஒரு துவா இல்ல, எந்த ஒரு அமல்களுமே இல்ல, ஒரு பாவ மன்னிப்பு கிடையாது. ஒரு ஒளிச்செய்ற இடத்துல கூட, ஒரு பஸ் நிலையத்துல, ஒரு ரயில் நிலையத்துல, எங்க பார்த்தாலும் மணிக்கணக்கில் நின்று பேசக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கிறாங்க. நம்முடைய மக்கள், அதிகமான சகோதரர்கள், நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்ப உண்மை மட்டும்தான் பேசணும்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் கூனு மா சாதிகீன். இறை நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் பாசத்தோடு கூப்பிடுகிறான். சில இடங்களிலே ஓ மகாஜனங்களே, மனிதர்களே என்று கூப்பிடுவான். சில இடங்களிலே வேதக்காரர்களே என்று கூப்பிடுவான். இந்த இடத்திலே தன்னை ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்போடு பாசத்தோடு கூப்பிடுகிறான். ஈமான் கொண்டவர்களே, என்னை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், உண்மையாளர்களாக ஆகுங்க. திருமறை திருக்குர்ஆனிலே எவ்வளவு வசனங்களை நாம் பார்க்கலாம். வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமூனல் ஹக்க வஅன்தும் தஅலமூன். சூரா பக்ரால அல்லாஹ் பேசுறான், பொய்யை உண்மையும் போட்டு கலக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய பேச்சுகள். நம்முடைய நாவின் மூலமாக உண்மை மட்டுமே பேச வேண்டும். உண்மைக்கு புறம்பானதை ஒரு பொழுதும் பேசக்கூடாது. உண்மை என்பது நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை என்பது சுவனத்திற்கு வழிகாட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதர் தொடர்ந்து உண்மை பேசிக்கொண்டே இருக்கிறார், உண்மையை தேடி தேடி பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், இறுதியிலே இறைவனிடத்தில் சித்திக், உண்மையாளர் என்று பதிவு செய்யப்படுவார். எவ்வளவு பெரிய ஒரு பட்டம்! அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பட்டம் என்பது சாதாரண ஒரு விஷயமா? சாதாரண ஒரு பட்டமா? அப்ப சித்திக் என்ற பட்டத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு சிறந்த முன்மாதிரியை வரலாற்றில் எங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை இல்லையா? நிறைய பயான்கள்ல நிறைய ஆலிம் பெருமக்கள், நிறைய அழைப்பாளர்கள் உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க, நீங்களே நிறைய படிச்சிருப்பீங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு அழகிய முன்மாதிரி எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு அதையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா? நடத்தையில மட்டும் ஒழுக்கமாக இல்லை, அவர்கள் பேச்சிலே கூட ஒழுக்கமானவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏசுபவராகவோ கெட்ட வார்த்தை பேசுபவராகவோ சாபமிடக்கூடியவராகவோ இருக்கவில்லை என்பதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பேச்சில கூட ஆபாசம் வந்துவிடக்கூடாது, பேச்சில கூட அருவருப்பான பேச்சுக்கள் வந்துவிடக்கூடாது என்பதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமோடு இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் 10 ஆண்டு காலமாக பணிபுரிந்தேன், அவர்களுக்கு பணிவிடை செய்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் தான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூட என்னை சீ என்று கூட சொல்லவில்லை. ஏப்பா இப்படி செஞ்ச, இதை செய்யாம இருந்திருக்கலாமா இல்லையா, இப்படி கூட பேசினது கிடையாது. ஒரு செயலை ஏன் செய்யவில்லை என்றும் கேட்க மாட்டார்கள், ஏன் இப்படி செய்தா என்றும் கேட்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியம் பேணக்கூடியவர்களாக, பேச்சிலே கண்ணியம் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், நம்முடைய பேச்சுக்கெல்லாம் எப்படி இருக்குது? ஒரு அரை நாள், 1 மணி நேரம், அரை மணி நேரம் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம நல்ல முறையில் இருப்போம். ஒரு நாள் இருந்தாங்கன்னா இருக்க முடியுமா? நம்முடைய வாயில இருக்கிற அத்தனை வண்டவாளங்களும் வெளியே வந்துடும் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் 10 ஆண்டு காலம் பணிபுரிந்தேன்ங்கறாங்க. ஒரு 10 மணி நேரம் கூட ஒரு முஸ்லீம் கூட இன்னொரு பேர் இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய தாறுமாறான, தரக்குறைவான, கோணல் மாணலான, சொல்ல முடியாத, எழுத முடியாத பேச்சுக்கள் எல்லாம் நாவில இருந்து வெளியே வந்துருமா வராதா? வெளியே வந்துரும். அப்ப இது போன்ற பேச்சுக்களை எல்லாம் நாம் தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாவின் விபரீதத்தை நாம் புரிந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்று சொன்னால், அதனுடைய பாரதூரத்தை அறியாமல் அவர் பேசிவிட்டார் என்று சொன்னால், இறை உவப்பிற்கு, இறை பிரியத்திற்குரிய வார்த்தையாக இருந்தது என்று சொன்னால் அவரை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு கோபம் ஊட்டக்கூடிய, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கோபத்தையும் சாபத்தையும் தட்டி எழுப்பக்கூடிய விதத்தில் நம்முடைய பேச்சு வார்த்தைகள் அமைந்து விட்டது என்று சொன்னால், படுபாதாளமான நரகத்திலே நம்மை கொண்டு தள்ளிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய பேச்சை நாம் சரியான முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும்.
சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அந்நியரோடு நடத்தும் பேச்சில நளினம் காட்டாதீங்க. யாருக்கு? நம்முடைய சகோதரிமார்களுக்கு, தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அந்நியரோடு நடத்தக்கூடிய பேச்சில நளினம் காட்டாதீங்க. யாரெல்லாம் அந்நியர்? நம்முடைய தந்தை, நம்முடைய கணவர், நம் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை தவிர மற்ற அனைவருமே அந்நியர் தான் இல்லையா? அப்ப அவங்கள்ட்ட நம்ம எப்படித்தான் பேசணும்? வெட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு தான் பேசணும். நம்முடைய தாய்மார்கள், சகோதரிமார்கள், வந்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, வராதவங்களுக்கு இதுதான் செய்தி. வெட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அங்க போய் நீட்டி நெளியக்கூடாது, வளைஞ்சு குனியக்கூடாது. அவங்கள்ட்ட தேவையில்லாம வந்துட்டு நம்ம வளவள கொல கொலன்னு பேசக்கூடாது. இப்படி யாரு சொல்றா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். யாருடைய உள்ளத்துல தவறான எண்ணம், அந்த நோய் இருக்கின்றதோ அவர்கள் உங்கள் மீது தவறான எண்ணம் கொள்வார்கள், தவறாக ஆசை கொள்வார்கள். அதனால நீங்க என்ன பண்றீங்க? வெட்டொன்னு துண்டு ரெண்டு தான் பேசிடணும். நம்ம வீதிகள பால்கார் வருவாரு, பாத்திரக்கார் வருவாரு, காய்கறிக்கார் வருவாரு. நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய வீட்டு பெண்கள் எல்லாம் எப்படி பேசுகிறார்கள், அதை சரி செய்யணுமா இல்லையா? இதை சரி செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய குற்றம், நரகத்திற்கு போய் சேர்ந்துடும். அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை மறுத்ததாக ஆகிவிடுமா இல்லையா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையை விட்டு நம்ம அந்த வட்டத்தை விட்டு வெளியே போன மாதிரி ஆயிருவோம். அப்ப அந்த மாதிரி ஆகக்கூடாது. யாரு வந்தாலும் நேர்லயா இருந்தாலும் சரி, மொபைல் போன்லயா இருந்தாலும் சரி, போன்ல தவறான ஒரு நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்துருச்சு, அதாவது நம்ம பதிவு செய்யப்படாத ஒரு நம்பர் இருந்து வந்தா நம்ம என்ன ராங் கால், தவறான கால்னு சொல்லுவோம். அந்த காலை எடுத்துக்கொண்டு அந்த போனை அட்டன் பண்ணிட்டு வைக்கிறியா இல்லையா, வைக்கிறியா இல்லையான்னு, உங்க கையில இருக்கிற போன்லயும் சக பட்டன் இருக்குதா இல்லையா, அந்த பட்டன் நம்ம தொட்டு நிறுத்தலாமா இல்லையா, அந்த தொடர்பை துண்டிக்கலாமா இல்லையா, அதை விடுத்து விட்டு நீ வைக்கிறியா இல்லையா, வைக்கிறியா இல்லையான்னு நம்முடைய பேச்சுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதுதான் தேவையற்ற பேச்சுக்கள். கூடா நட்பு கேடாய் முடியும் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? எத்தனையோ இடங்களில் இந்த மொபைல் போன் தான் வேணும்னே அந்த அயோக்கியர்கள், அந்த அக்கிரமக்காரர்கள், இந்த சண்டாளர்கள் பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு போன் நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அல்லது ஏதாவது ஒரு போன் நம்பருக்கு அடிக்கிறது. பெண்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால், ஐயோ உங்களுக்கு கூப்பிட்டனா, நான் அவங்களுக்கு கூப்பிட்டு நினைச்சேன்னு நீங்க அப்படின்ட்டு இழுத்து தேவையில்லாத தகவல்களை வாங்கிறது, அல்லாட்டி தகவல்களை கொடுக்கிறது. ஒரு மொபைல் போன் தேவையில்லாம வந்து அதுல எவ்வளவு விபரீதங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி தினமும் பத்திரிகையில நம்ம பார்க்கிறோம், செய்திகளை பார்க்கிறோம், சமூக ஊடகங்கள்ல பார்க்கிறோம். ஒன்றுமே இல்லை, ஒரு போன் ஒண்ணு வருது, அந்த போனை எடுத்தா எதிர்முனையில் இருக்கக்கூடிய அந்த நபர், அந்த வாலிபர் ஓன்னு அழுகிறார். என்னப்பா இப்படி ஓன்னு அழுகிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல வாப்பா ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு, நண்பருக்கு போன் பண்ண நினைச்சேன் உங்களுக்கு போன் பண்ணிட்டேன், நண்பருக்கு போன் பண்ண நினைச்சேன் உங்களுக்கு போன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வச்சிடறார். 2 நாள் 3 நாள் கழிச்சு மறுபடியும் அதே நம்பர்ல இருந்து போன் வருது. இல்ல வாப்பா இப்ப நல்லாயிட்டாரு, ஆஸ்பத்திரியில இருக்கு, இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம், அது அன்னைக்கு எல்லாத்துக்கும் சொல்லும் போது உங்க நம்பருக்கு போன் பண்ணனால உங்களுக்கு சொல்லலாம்னு கூப்பிட்டேன். அப்படியா, வாப்பா மேல ரொம்ப பிரியமா இருக்குன்னு சொல்லி இந்த பெண்மணி அல்ஹம்துலில்லாஹ்னு வச்சிடறாங்க. மீண்டும் ஒரு முறை அதே நம்பர்ல இருந்து போன் வருது. வாப்பா நல்லாயிட்டாருன்னு சொன்னா சதக்கா செய்யலாம்னு நேர்ந்திருந்தேன், அதுக்காக ஒரு ஆடு வாங்கி ஒரு மாடு வாங்கி சதக்கா செய்யறதுக்காக வந்து அறுத்து இருக்கிறோம், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம், உங்க முகவரி சொன்னீங்கன்னா கொண்டு வந்து கொடுப்போம். எப்படி போகுது பாத்தீங்களா? உண்மையிலேயே நடந்த சம்பவம். அவர் வந்துட்டு இதுக்காக ஒரு ஆடோ மாடோ வாங்கி அறுக்க மாட்டார். கசாப் கடையில வரும்போது 1 கிலோவோ 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார். அதுக்கப்புறம் வந்து தொடர்பு இப்படி நீண்டுகிட்டே போகும். இப்ப இதுதான் வந்துட்டு தவறான ஒரு தொடர்பு. இதுதான் வந்துட்டு கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது. நமக்கு தேவையில்லாதவர்கிட்ட நம்ம வளையக்கூடாது, நெளியக்கூடாது. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு என்று பேசக்கூடிய பழக்கத்தை நம்ம எல்லா நிலைகளிலும் நம்முடைய தாய்மார்கள் கையாள வேண்டும். அது நேரலையா இருந்தால் அதே மாதிரி தான், மொபைல்லையா இருந்தால் அதே மாதிரி தான். அப்போ நாவு என்பது நாம் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்மை கொண்டு போய் படு பாதாளமாக இருக்கக்கூடிய நரகத்தில் தள்ளிவிடும் என்பதை ஒவ்வொரு சகோதரர்களும் நண்பர்களும் எந்த ஒரு நிலையிலே மறந்துவிடக் கூடாது. நாவை நல்ல முறையிலே பேணக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி வஸஹபி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உபதேசத்தை செய்திருக்கிறார்கள். மை யல்மன்லி மா பைன லஹியஹி வ மா பைன ரிஜ்லைஹி அல்முலுல் லஹுல் ஜன்னா.
யார் ஒருவர் தனது இரு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் சரியான முறையில் பயன்படுத்துவோம் என்று என்னிடத்தில் உறுதிமொழி தருகிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தை பெற்று தருகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சாதாரண ஒரு உறுதிமொழியா? நம்முடைய சட்டமன்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தரக்கூடிய ஒரு உறுதிமொழியா? நம்முடைய வார்டு கவுன்சிலர்கள் தரக்கூடிய ஒரு உறுதிமொழியா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிமொழி கொடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட உறுதிமொழி? சுவனத்தை பெற்று தருகிறேன் என்று சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாவை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாவு இருக்கிறது என்பதற்காக நாம கண்ட கண்ட பேச்சையெல்லாம் பேசிடக்கூடாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலுமே ஆபாச மலைகள், எங்க போய் வந்துட்டு வெளியே போனீங்கன்னா ஆபாச போஸ்டர்கள், ஒரு பேருந்துல ஏறினீங்கன்னா ஆபாச பாடல்கள், எங்க பார்த்தாலும் ஆபாசம். ஆபாசம் அப்படிங்கிறது பொங்கி வழியுது. அதை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களா நாம இருக்க வேண்டும். அதை பார்க்கவும் கேட்கவும் செய்யறோம். மனிதருடைய பேச்சிலையும் அது வந்து விடுகிறது. ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் பேசுறது எல்லாமே இரண்டு அர்த்தங்கள் இருக்கக்கூடிய வார்த்தையிலேயா தொலாய் பேசுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். ஆனா அந்த நபர்கள் பின்னாலதான் 4-5 பேர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு தான் ரசிகர் மன்றம் வைக்கிற அளவுக்கு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரியான நபர்களை புறக்கணிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பேச்சு வழக்கம் அதே மாதிரி மாறிடும். அப்ப அந்த மாதிரி போய்விடக்கூடாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நீதி செலுத்துங்கள், நன்மை செய்யுங்கள், உறவினர்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அதே மாதிரி வெட்கக்கேடான தீமை மற்றும் வரம்பு மீறுதலை விட்டு அல்லாஹ் உங்களை தடுக்கிறான். அப்ப இது மாதிரியான விஷயங்களை நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த யூதர்களுடைய ஒரு குழு, ஒரு 4-5 பேர் ஒரு கூட்டம் வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க? அஸ்ஸாமு அலைக்கும், அஸ்ஸலாமு என்பதற்கு பதிலாக அஸ்ஸாமு அலைக்கும்ங்கறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வா அலைக்க, அதே மாதிரி தான் உங்களுக்குன்றாங்க. அருகில் இருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும், அல்லாஹ் உங்கள் மீது கோபப்படட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மாத்திரத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஹா பரவாயில்ல, அருமையான ஒரு பதில், கரெக்டான பதிலை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்களா? எச்சரிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவே நிதானமாக நடந்து கொள், வன்மையோடு நடந்து கொள்வதிலிருந்தும் அருவருப்பாக பேசியிலிருந்து உன்னை எச்சரிக்கிறேங்கிறாங்க. சாதாரணமான இந்த வேர்டு, இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருவருப்பான வார்த்தைன்னு சொல்றாங்கன்னு சொன்னா இன்னைக்கு மனித சமூகம், அதுல இருக்கக்கூடிய 1-2 மக்கள் முஸ்லிம் சமூகமும் பேசக்கூடிய அருவருப்பான வார்த்தைகளை எந்த பட்டியலில் சேர்க்கிறது? இப்ப வாயை திறந்தோம்னு சொன்னாலே தாறுமாறான பேச்சுகள் வந்துவிடக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீண் பேச்சிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இது ஒரு டாபிக்கா? வீண் பேச்சு என்பது மனித சமூகத்தில் மலிந்து கிடக்கின்றது. எல்லா மனிதர்களும் பேசக்கூடிய வார்த்தைகளை, பேச்சுகளை ஆய்வு செய்து பார்த்தால் 90% தேவையில்லாத வீணான உபயோகமற்ற உப்புக்கு உதவாத பேச்சுக்களாகத்தான் இருக்கும். ஒரு நடிகர் அப்படின்னு ஆரம்பிப்பார் அல்லது ஒரு நடிகை ஆரம்பிப்பார். அவருடைய வரவேற்பறை, அவருடைய அலுவலகம், அவருடைய சமையலறை, கழிவறை, குளியலறைன்னு படுக்கை அறைன்னு எல்லா பக்கம் போயிட்டு வந்துருவாங்க, ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துருவாங்க. இது மாதிரி தான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது. இது மாதிரி தான் ஒரு தலைவர்கள் ஆரம்பிக்கிறது. தென்னையில 2 பேரோ 4 பேரோ உட்கார்ந்துட்டு வேலை இல்லைங்கிறதுக்காக வாயில வந்ததையெல்லாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 23வது அத்தியாயத்தில் பேசுகின்ற பொழுது இந்த மூமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பாங்க, அதுக்கப்புறம் தேவையில்லாத வீணான விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்வார்கள், வீணான விஷயத்தை விட்டு வீண் பேச்சுகளை விட்டு அவர் தவிர்த்து கொள்வார்கள். தவிர்த்து கொண்டா வெற்றி கிடைக்கும். வெற்றி என்பது மரணத்திற்கு பிறகு 2 தானே, ஒன்னு சுவர்க்கம் இல்லாத நரகம். அப்ப சுவர்க்கம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அப்ப அது போன்ற வீணான பேச்சுக்களை நம்ம கலந்து கொள்ள வேண்டுமா? அதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டாமா? அதே மாதிரி 74வது அத்தியாயத்தில் 42வது வசனம், மா சலக்கக்கும் ஃபீ ஸகர், இப்படி கஷ்டமான பாரதூரமான இந்த நரகத்துல வந்து நீங்க எப்படி விழுந்தீங்க, வர்றதுக்கு என்ன காரணம்? அவர்கள் என்ன பதில் சொல்றாங்க? எடுத்த உடனே நாங்க தொழுகல, அப்புறம் இந்த நியாய தீர்ப்பு நாளை பொய்ப்பித்தோம், அப்புறம் வீணான விஷயத்துல மூழ்கி கிடந்தவனோட நாங்களும் சேர்ந்து கிடந்தோம். அப்ப வீணான விஷயத்துல மூழ்கவில்லை என்று சொன்னால் சுவர்க்கம்,
23வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். வீணானவற்றிலே மூழ்கி விட்டீர்கள் என்று சொன்னால் நரகம். 74வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலத்தை ஏசக்கூடாது. காலத்தை ஏசலாமா? காலல்லாஹு யசுபு பனு ஆதம தஹர வன தஹரு பியதில் லைலி வன்னஹார். காலமாக நானே இருக்கிறேன், இரவு பகல் என்னுடைய கையிலே இருக்கிறது அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆதமுடைய மக்கள் காலத்தை ஏசுகிறார்கள். காலத்தை ஏசாதீங்க. காலத்தை நம்ம இங்க திட்டுறோம். நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சேன், எல்லாரும் சொன்னாங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு. நான் போய் வியாழக்கிழமை ஆரம்பிச்சிட்டேன். அன்னையிலிருந்து பாருங்க இன்னைக்கு வரைக்கும் நட்டமான நட்டம். இந்த சனியை முடிச்ச வியாழக்கிழமையில் ஆரம்பிச்சு வேற யாரும் பேசல, கந்தசாமியோ குப்புசாமியோ ராமசாமியோ பேசல, முஸ்லீம் சகோதரர்கள் பேசக்கூடாதுங்கிறதா நம்முடைய எண்ணம் இல்லையா? அப்ப நம்முடைய பேச்சுக்கள் இப்படி போயிடக்கூடாது. நம்முடைய வியாபாரம் சரியில்லை என்பதற்காக காலத்தை ஏசக்கூடியவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, இந்த சனியை முடிச்ச தலைவலி வந்ததுல இருந்து என்னால சாப்பிட முடியல. நோயை ஏசலாமா? நம்முடைய தாய்மார்களாகட்டும் சகோதரிகளாகட்டும் எந்த ஒரு நோயும் வருவதற்கு முன்னால் நோய் வராமல் இருக்க பிரார்த்தனை செய்ய வேண்டும். நோய் வந்துருச்சுன்னு சொன்னா என்னங்க பண்ணலாம்? பொறுமையாக இருக்க வேண்டும், மருத்துவம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உம்மு சாயிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்து காய்ச்சலை ஏசாதே, கொல்லனுடைய பற்றையில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு எப்படி அந்த துருவை நீக்கி விடுகிறதோ, அந்த நெருப்பு துருவை நீக்கி விடுகிறதோ, அதுபோல் காய்ச்சல் மனிதர்களுடைய தவறுகளை எல்லாம் நீக்கிவிடும். அதனால காய்ச்சலை ஏசாதீங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்திலிருந்து பெண்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னத்தீங்க, 2 பெண்கள் வேலையெல்லாம் முடிச்சு பக்கத்துல உக்காந்தாங்கன்னா அந்த பெண்ணை பத்தி உனக்கு தெரியுமா, அப்புறம் வந்து சொல்றேன் இரு அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா லொஹுரு போயிரும், அசுரு போயிரும், மகரீபு போயிரும், புறம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப வண்டி கணக்கா வந்து புறம் பேசுறதும் பித்தனா பேசுறதும் அவதூறு பேசுறதுக்கும் நம்முடைய தாய்மார்கள் சளைத்தவர்கள் அல்ல. இப்ப அவங்களுக்கு போட்டியா நாங்களும் வரேன்னு சொல்லி ஆண்களும் ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் கையில மொபைல் வச்சிருக்கனால மொபைலையே பரப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அவதூறுகள் வந்துட்டு நம்ம செய்யக்கூடாது. இதுவும் நாவு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இப்ப அவதூறுல இருந்து நம்ம மிக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியவர்களாக, இந்த தேவையில்லாத வதந்திகளை பரப்பாமல் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி தேவையில்லாம அவதூறுகள் பரப்பணும்னு சொன்னா நாம மிகப்பெரிய ஒரு முட்டாள் இல்லையா? யார் அவதூறு பரப்புறாங்களோ, யார் இந்த ஃபித்னாக்கள் செய்யறாங்களோ, யார் புறம் பேசுறாங்களோ அவங்க தான். ஏன்னு சொன்னா மறுமையில வந்துட்டு எந்த ஒரு பணமோ காசோ பொருளோ மதிப்பு இல்ல, நன்மைக்கு தான் மதிப்பு. இந்த நன்மை எங்க போகும்? யார் அவதூறு பேசுறீங்களோ புறம் பேசுறீங்களோ அவங்களுடைய நன்மை யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்களுக்கு போயிரும். எவ்வளவு பெரிய ஒரு கை சேதம், எவ்வளவு பெரிய ஒரு மடமை. நாம சாதாரணமாக நேரம் இருக்குதுங்கிறதுக்காக அடுத்தவனை பத்தி ஒருத்தர் சொல்றான்னு சொல்லிட்டு அங்க போய் ஆணு வாயை திறந்து உட்காந்துட்டு நம்மளும் 2 விஷயத்தை சேர்த்து கோத்து விட்டு போறோமே, எவ்வளவு பெரிய ஒரு தவறு என்பது சர்வ சாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் மிக வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நாவு என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை. அந்த நாவை வச்சு நன்மை சம்பாதிக்க வேண்டும், நல்ல விஷயங்களை பேச வேண்டும், நல்ல விஷயங்களையே நடக்கணும். இந்த மாதிரியான அவதூறு செஞ்சிடக்கூடாது. நாம அவதூறு பேசிட்டோம் சொன்னா அவருக்கு நன்மை இல்லைன்னு சொன்னா, அவருடைய நம்ம கிட்ட இருந்து நன்மை அவருக்கு போகலைன்னு சொன்னா அவருடைய தீமைகள் நமக்கு வந்து ஏறிடும். மிகப்பெரிய ஒரு கை சேதம். அப்ப அவதூறு பேசுறதுல இருந்து நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் மெஹராஜுக்கு அழைக்கப்பட்ட பொழுது அங்கே சென்று பார்த்தேன், ஒரு கூட்டத்தினருக்கு கையெல்லாம் எப்படி இருந்துச்சுங்க, நகமெல்லாம் சாதாரண நகம் இருந்தாலே காயமாயிரும், உலோகங்களால் அவருடைய நகங்கள் எல்லாம் இருந்தது. அதை வைத்துக் கொண்டு அவர்களுடைய உடலை கிழித்துக் கொண்டிருந்தார்கள். யார் அவங்க? உயிரோடு உலகத்திலே மனித மாமிசங்களை சாப்பிட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னை ஆக்கி அருள் புரிவானாக. இன்னல்லாஹ யஹ்முரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். ரப்பனா லா துஜிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.